ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாலிவுட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனால் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் நீங்கள் நம்மளோட அப்டேட்ஸை பார்த்துருக்க முடியும். பட் இதுக்கப்புறம் நம்ம லாங் வீடியோஸில் அப்டேட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் அப்டேட்ஸை தாண்டி நிறைய காமிக் எக்ஸ்பிளனேஷனையும் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாம் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதை எத்தனை பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த அப்டேட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேண்டாஸ்டிக் 4 இருந்து தான். ஸோ ஃபேண்டாஸ்டிக் 4 உடைய மூவி ரிலீஸ் வந்து நம்ம ஜூலையில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஜூலையில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த மூவி எப்போ OTTயில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா November 5 டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது. அண்ட் இந்த மூவியை பார்க்கலன்னா மறக்காம November 5 டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மூவியை தான் மார்வல் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. டைம் இருந்தால் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் இதுக்கப்புறமா ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய மார்வல் மூவிஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸோ இந்த மூவி மேலே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு மூவி. பட் இப்போதைக்கு அது டிசம்பரில் தள்ளி வச்சிருக்கிறதுனால இப்போவே இந்த மூவி ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் அதை தொடர்ந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். இந்த மூவி 2027 வரக்கூடிய மூவி. இந்த மூவியுமே ஐமேக்ஸில் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மூவிக்கும் ஃபேன்ஸ் ரொம்ப ஹைப்டோடு காத்துட்டு இருக்காங்க. இதை பற்றின ஸ்டோரி எல்லாமே நம்ம கூடிய சீக்கிரம் பேசலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அதை தொடர்ந்து ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர் வர்ஸ். இந்த மூவியுமே 2027 வரக்கூடிய ஒரு மூவி தான். இந்த மூவியை டிலே பண்ணதுனால ஃபேன்ஸ் ரொம்ப ஹேட்டடாக இருந்தாங்க. பட் வேற வழி இல்லை, நம்ம காத்திருந்து தான் ஆகணும். ஸோ அனிமேஷன் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டிலே நடத்திருக்காங்க. பட் உண்மையிலே அனிமேஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம 2027 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த மூவி 2026 ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த மூவி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரன் ஆகி 1 month கழிச்சு இந்த மூவி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே உடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிட்டாங்க. பட் இந்த ஒரு மூவியும் மட்டும் 2026 இருந்து போஸ்ட் பாண்டும் பண்ணல, ப்ரீ பாண்டும் பண்ணல. இப்போதைக்கு அந்த ஃபிக்ஸ்டு டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த மூவிக்கும் ஃபேன்ஸ் ரொம்ப ஹைப்டோடு காத்துட்டு இருக்காங்க. ஸோ டாம் ஹாலண்டை எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். நீங்கள் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஸ்பைடர்மேனோட மூவிஸ் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த மூவி நம்ம இந்தியாவிலேயே ரீரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவிஸை வீக்லி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் November 14 ஸ்பைடர்மேன் 1, ஸ்பைடர்மேன் 2, ஸ்பைடர்மேன் 3 இந்த 3 மூவிஸும் November 14 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த 3 மூவிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா November 21 தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 and 2 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் தென் November 28 ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோம் இந்த 3 மூவிஸ் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா மூவிஸுமே செம்ம அமேசிங்காக தான் இருக்கும். அண்ட் தேட்டரில் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மூவிஸை இப்போ தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ தேட்டரில் பார்க்கணுன்னா மறக்காமல் பார்த்து முடிச்சிடுங்க. அண்ட் அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு அன்றைக்கி வர வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். தென் இதுக்கப்புறமா மார்வல் 2026 ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மார்வல் 2026 ப்ராஜெக்ட்ஸில் டோட்டலாக அவங்களுக்கு 12 ப்ராஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு 2 மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த 2 மூவிஸ் என்னென்னு பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ இந்த 2 மூவிஸுமே பாக்ஸ் ஆஃபீஸில் 1 பில்லியனுக்கு மேலே கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ். அதனால் ப்ரொமோஷன்ஸும் ஹெவியாக இருக்க போகுது. அண்ட் ஃபேன்ஸுமே ரொம்ப ஹைப்டோடு காத்துட்டு இருக்கிற 2 ப்ராஜெக்ட்ஸ் மார்வல் தரப்புல இருந்து. அண்ட் மார்வலுக்கு இந்த 2 மூவி மட்டும்தான் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அப்படியே நம்ம டிவி சீரிஸ் பக்கம் வந்தோம்னா டேர்டெவில் சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டேர்டெவில் சீசன் 1க்கு செம்ம ரீச் கிடைச்சது. அதை தொடர்ந்து சீசன் 2வும் அதே டைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது மார்ச்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவுமே ரொம்ப R-rated-ஆக தான் இருக்க போகுது. அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பனிஷர் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுவுமே ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ். ஸோ இந்த சீரிஸை எப்படி நம்ம மார்வல் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹைப்பும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அந்த சீரிஸ் வந்ததுக்கப்புறமா இந்த எபிசோடுடைய ரிவ்யூவில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேனுடைய அந்த அனிமேட்டட் சீரிஸ் வந்தது இல்லையா, இப்போ அதோட சீசன் 2வும் நம்ம அடுத்த இயர் பார்க்க போகிறோம். ஸோ அதோட அனிமேஷன் ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் சொன்னாலும் இப்போதைக்கு அதோட சீசன் 2 அடுத்த இயர் வரப்போகுது. அந்த சீரிஸ்க்கான ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு எக்ஸ்மென் 97 சீரிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சீரிஸுடைய சீசன் 2வும் அடுத்த இயர் தான் வரப்போகுது. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு நல்ல ஹைப் இருக்கு. அண்ட் தென் வண்டர்மேன் ரிலீஸ் ஆக போகுது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ராஜெக்ட். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அந்த சீரிஸ்க்கான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இந்த சீரிஸ் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ராஜெக்ட். பட் இதுக்குமே ஹைப் இருக்கு. அண்ட் விஷன் கோஸ்ட் அப்படின்னு ஒரு சீரிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் பற்றி எனக்கு பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் 2026 வரப்போறதுனால இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஹைப்டோடு காத்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஸ்பைடர்மேன் நாயர். ஸோ ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் தரப்புல இருந்து ஒரு சீரிஸ் வரப்போகுது. அண்ட் இந்த சீரிஸை ப்ரெசென்ட் பண்றது நம்ம டிஸ்னி சோனியோ கிடையாது, அமேசான் பிரைம் தான் இந்த ஒரு ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டோரி அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இந்த சீரிஸுமே ஃபேன்ஸ் ஹைப்டோடு காத்துட்டு இருக்கிற ஒரு மார்வல் ப்ராஜெக்ட். அண்ட் அப்படியே நம்ம வீடியோ கேம்ஸ் பார்க்க வந்தோம்னா ரொம்ப வருஷமே கிடப்பில் இருந்த அந்த உல்வரின் கேமை அடுத்த வருஷம் ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ கேமுக்காக தமிழ் கம்யூனிட்டி ரொம்ப ஹைப்டோடு காத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த வீடியோ கேமில் நம்ம தமிழ் ஹிண்ட்ஸ் நிறையவே இருக்குது.
அந்த ஒரு ரீசன்னாலேயே இந்த ஒரு வீடியோ கேமுக்கு செம்ம ஹைப்டோட ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக மார்வலுக்கு அந்த மார்வல் ரைவல்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ கேம் தான் மார்வலுடைய பெஸ்ட் வீடியோ கேமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்வலுக்கு பெருசாக பேசப்பட்ட வீடியோ கேம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அந்த வீடியோ கேம் அதை மாற்றுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கடுத்தா 1943 அப்படின்னு மார்வலுடைய ஒரு கேம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் பிளாக் பேந்தர் அண்ட் கேப்டன் அமெரிக்கா தான் லீடாக இருக்க போகிறாங்க. அண்ட் இது 1943 நடக்கிறதுனால நான் ரொம்ப ஹைப்டோட இருக்கேன். ஏன்னா அந்த பீரியடில் நடக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஸ்டோரிஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ கேமுக்காக நான் ரொம்ப ஹைப்டோடு காத்துட்டு இருக்கேன். அண்ட் உல்வரின் கேமை விட நான் இந்த 1943 கேமுக்காக தான் ஹைப்டோடு காத்துட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக டோக்கன் ஃபைட்டிங் சோல்ஸ் அப்படின்னு மார்வல் தரப்புல இருந்து இன்னொரு ஒரு கேமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு கேமை பற்றி பெருசாக எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு இந்த கேமுடைய கான்செப்ட் எதனா தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் மார்வலுடைய 2026 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மார்வலுக்கு 2026 ஒரு நல்ல இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே உடைய ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனை இப்போ இந்த டிசம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 இயர் இருக்கு. இவ்வளோ சீக்கிரமா எந்த ஒரு மூவிக்கும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ஒரு மூவியை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட இந்த மார்வல் அப்டேட்ஸ் எல்லாமே முடியுதுங்க. இப்போ இந்த டிசி அப்டேட்ஸ் பக்கம் வருவோம். ஸோ டிசியூ தரப்புல இருந்து நெக்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட்டை பார்க்கப்படுற ப்ராஜெக்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா மேன் ஆஃப் டொமோரா அண்ட் பேட்மேன் 2. ஸோ இந்த ரெண்டு மூவியுமே 2027 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இது ரெண்டு மூவியுமே ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா பெரிய மூவிஸும் ஐமேக்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐமேக்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்றதுனால மட்டும்தான். ஸோ ஐமேக்ஸில் இந்த மூவிஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வார்னர் ப்ரோஸை விற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு அந்த ஸ்டுடியோஸை வாங்க ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு போனால் இந்த வார்னர் ப்ரோஸ் நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு அப்டேட்ஸ் தான் டிசியூ பக்கம் இருக்குது. ஸோ வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு மற்ற ஹாலிவுட் அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டாக ஹாரி பாட்டருடைய சீசன் 1. ஸோ ஹாரி பாட்டருடைய ரீபூட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு அது ஒரு சீரிஸாக ப்ரெசென்ட் பண்ணுறதுனால இந்த ஒரு சீரிஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2027 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கேஸ்டிங்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இந்த சீரிஸ்க்காக நான் ரொம்ப ஹைப்டோடு காத்துட்டு இருக்கேன். அண்ட் ஒரு சில கேஸ்டிங் மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கிறதுனால அந்த கேஸ்டிங் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ஹாரி பாட்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸாகவும் இருக்கும். ஸோ அதை ஒரு சீரிஸாக பார்க்குறப்ப அதோட வேர்ல்டு பில்டிங்கை நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அந்த சீரிஸோடைய ஸ்டோரி எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு நான் ரொம்ப ஹைப்டோடு காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவதார் 3 உடைய டியூரேஷன் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த மூவி 3 hours 12 minutes இருக்க போகுது. ஸோ ரொம்ப லாங்கான மூவியாக இருக்க போகுது. எவ்வளோ லாங்காக இருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த அவதாரையும் ஒரு சீரிஸாக ப்ரெசென்ட் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த அவதார் 3க்கு யார் யாரெல்லாம் போக போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக நிறைய சினிஃபைல்ஸ் இந்த அவதார் 3 ஐமேக்ஸில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ட் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.